தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் ஆயிலில் 3 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய், 3 பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 கைப்பிடி பொட்டுக்கடலை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பேரே மதுரை தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தாளிப்புக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு காஞ்ச மிளகாய் போட்டு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு கத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நம்ம சட்னிக்குள்ளே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேங்காய் இல்லாமல் தேங்காய் சட்னி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய்.